அறிவுச்சூடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்முடைய இணைந்திருப்பவர் வழக்குரைஞர் அழகரசன் அவர்கள். வணக்கம். வணக்கம், மகிழ்ச்சியா. உச்சநீதிமன்றத்துக்கு குடியரசுத் தலைவர் கேட்ட அந்த 14 கேள்விகள், அதற்கு உச்சநீதிமன்றத்தில் அளித்த இந்த ஒப்பீனியன், இதை பற்றி நிறைய இந்திய அளவில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது, தமிழ்நாடு அளவில் நிறைய விவாதம் செய்யப்பட்டிருக்கிறது. இதை பிஜேபிக்காரங்க நிறைய அளவுக்கு கொண்டாடுவதை பார்க்க முடிகிறது. அதே போல் இது ஆளுநருக்கு விதிக்கப்பட்டுள்ள ஒரு செக் ஏற்கனவே சொன்னது போல தான் இருக்குது. இந்த ஏற்கனவே தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையிலான அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு இது எந்த அளவுக்கும் பாதிக்காது, இந்த ஒப்பீனியனால் எந்த அளவுக்கும் பாதிக்காது என்றும் அந்த ஒப்பீனியனில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் அவர்கள் குடியரசுத் தலைவர் கேட்ட அந்த 14 கேள்விகள், உச்சநீதிமன்றம் வழங்கிய இந்த ஒப்பீனியனில் இதுவரைக்கும் விவாதிக்கப்படாத, நாம் மேலும் கவனிக்கத்தக்க அதில் கூறுகள் இருந்தால் உங்களுடைய பார்வை. நீங்கள் ஒரு நல்ல அவசியமான கேள்வியை கேட்டிருக்கீங்கன்றது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. இது இதுவரைக்கும் என்ன நடந்திருக்குன்னா, ஆளுநர் மசோதாவில் கையெழுத்து போடுறதுக்கு லேட் பண்ணிட்டாரு, ஜனாதிபதி கிட்ட அனுப்பிச்சு வச்சிடுறாரு. இது சரியில்லை அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. அங்க 2 நீதிபதிகள், பர்த்திவாலா, மகாதேவன் 2 பேர் என்ன சொல்றாங்க, ஆளுநர் இஷ்டத்துக்கு வச்சிருக்க முடியாது, அவரு 3 மாசத்துக்குள்ள அவரு மசோதாவில் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதான் சாராம்சம். இதுல மொத்த சாராம்சம் அதான். இன்னொன்னு சொல்லியிருந்தாரு, என்னன்னா, நான் மசோதா வச்சிருந்தாலே இது செத்து போச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. ஆனா அப்படியெல்லாம் நீங்க ஒரு மசோதாவை சாகடிக்க முடியாது என்பதை தெளிவுபடுத்திட்டாங்க. ஒன்று, கால நிர்ணயம் பண்ணாங்க. 2வது, மசோதாவை சாகடிக்க முடியாது, நீங்க கொலை பண்றதை வேடிக்கை பார்க்க முடியாதுன்னு தெளிவுபடுத்திட்டாங்க. இந்த நிலையில ஜனாதிபதி என்ன பண்றாங்க, ஒரு 14 கேள்வி கேட்கிறாங்க. அரசமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிற ஒரு உரிமை தான் அது, கேள்வி கேட்கிறது. அதே மாதிரி அந்த கேள்விக்கு உச்ச நீதிமன்றம் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, அது ஞாபகம் வச்சுங்க. இவங்க கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்க மாதிரியே அவங்க உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன். பாபர் மசூதி வழக்குல அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அதுக்கு கீழே யாராவது கடவுள் இருக்காரான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இதே மாதிரி ஒரு ஒப்பீனியன் அப்ப கேட்டாங்க. அப்ப உச்ச நீதிமன்றம் அதெல்லாம் எங்க வேலை இல்லைன்னு வெளியில வீசிட்டாங்க அந்த மனுவை. அது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆக கேட்பதும் மறுப்பதும் சமம். 2வது, கால நிர்ணயம் கொலை பண்ண முடியாது அப்படின்னு மசோதாவை நீங்க வேற மாதிரி நினைச்சுக்கணும் அப்படி சொல்லிட்டாங்க. இந்த நிலையில இந்த அம்மா திருப்பி 14 கேள்வி கேட்கிறாங்க. நான் எளிமையா சொல்றேன், ஏன்னா நிறைய அதை பற்றி வீடியோ எல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் புழிஞ்சா என்னுடைய பார்வை என்னன்னா, அந்த 14 கேள்வியும் புழிஞ்சா அதுல என்ன இருக்கு நோக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க தொடர்ந்து மாநில அரசாங்கத்தினுடைய மசோதாவை எங்க கிட்டே வச்சுக்கிட்டு மாநில அரசாங்கத்தை கழுத்தறுக்க முடியுமா என்ன? 2வது, கூட்டாட்சியை கொலை பண்ணிக்கிட்டு மாநிலத்தினுடைய கழுத்தை தொடர்ந்து மிதிச்சுக்கிட்டு இருக்க முடியுமான்றதுதான் அந்த 14 கேள்வியினுடைய சாராதான். இப்ப இவங்க நேர்மையா இருந்தா என்ன சொல்லியிருக்கணும், நாங்க ஏற்கனவே அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ணல, ஒரு குறிப்பிட்ட டைம்ல நாங்க வேலை செய்யறோம் அப்படின்னு கேட்காம, நாங்க வேலை செய்யணுமான்னு கேட்காம, நாங்க சோம்பேறியாவே தொடர்ந்து இருக்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்டா, முதல்ல அந்த பதவிக்கு அவங்க தகுதியானவர்களா யோசிச்சு பாருங்க. அவங்களுடைய உள்நோக்கம் இதான். இது எவ்வளவு நீங்க சட்ட விவாதம் பண்ணாலும் இதனுடைய சாராம்சம், கேள்வியினுடைய நோக்கம் அதான். 1. 2வது, இது கவர்னருக்காக எழுப்பப்பட்டிருக்கு. இந்த கேள்வி இந்த 2 பேர் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் இந்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. இந்த கேள்வி சொன்னது ஒரு பதில் தான், ஒரு கருத்து தான். அதுக்கு பெரிய சட்ட வலிமை, தீர்ப்பு உதாரணம்லாம் நீங்க காட்ட முடியாது, அந்த ஜட்ஜி சொன்ன மாதிரி இந்த ஜட்ஜ். ஆனால் நடைமுறையில என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த கருத்து 5 பேர் ஜட்ஜி கருத்து தீர்ப்பு இல்லை என்றாலும் கூட அந்த கருத்து பாதிக்கும். இப்ப உதாரணம் சொல்றேன்னு வச்சுங்களேன், இப்ப கவர்னர் இருக்கிறாரு, அவருக்கு தான் பவரு,
திடீர்னு கவர்னர் ஊட்டமா ஒரு வேலை சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், சொல்லுவானா கீழே வேலை செய்யறவன் கவர்னர் தான் என்ன சொல்லணும், நீங்க ஊட்டமா சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அது இன்டைரக்டா இது நடைமுறையில இருக்கப்படும். அந்த மாதிரி இந்த 5 நீதிபதிகளுடைய கருத்துக்களை மற்ற நீதிபதிகள் பாதிக்கும். தீர்ப்பை உதாரணமாக காட்ட முடியாதுன்னா கூட இந்த ஒப்பீனியன் அவங்க மனசுல ஆதிக்கம் செலுத்தும் என்பதை மறுக்கவே முடியாது. அந்த அளவுல இது ஒரு நிலை. ரெண்டாவது, இந்த அரசமைப்பு அது இது மேலெல்லாம் விளக்கம் சொல்ற அளவுக்கு இந்த ஆளுநர் ரவிக்கு தகுதி இல்லைன்றது என்னுடைய பார்வை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்றாரு அரசமைப்பை காப்பாத்துவன் பதவி ஏத்துக்குன்னு வந்த ஆளு, அரசமைப்பு எல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது, அது சும்மா ஒரு நிர்வாக ஏற்பாடு, சனாதனம் தான் ரொம்ப பெருசு, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ அரசமைப்பு கீழே சனாதனம் மேலன்னு நினைக்கிறவன் ஒண்ணு அந்த பதவியை விட்டுட்டு மெயின் பதவிக்கு போயிடணும். எது மேல? சனாதன பதவி தான் மேல இல்லையா? நீ அதுக்கு போயிடணும். நீ சனாதனத்தை மனசுல சுமந்துக்கிட்டு அரசமைப்பு பதவியில உட்கார்ந்து இருக்கிறதுன்றது அநியாயம், நியாயமற்றது. இப்ப இவங்களுக்கு ஒரு கொண்டாட்டம். குறிப்பா அந்த சங்கி சட்ட வல்லுநர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்தை வலியுறுத்துறாங்க. ஒரே கொண்டாட்டமா இருக்காங்க, குதூகலமாக இருக்கிறாங்க. இனிமேல் திமுக கவர்மெண்ட் போய் வாயை திறக்க முடியாது, திறந்ததுன்னா சொல்றாரு ஒருத்தர், ஒரு சீனியர் இவரே சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, வழக்கு போடலாம் ஆனா ஜெயிக்காது. ஏன்னா ஜட்ஜஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த 5 பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த என்னது காலம் அதிகமாச்சுன்னா நாங்க கேட்போம். சரி, காலம் அதிகமாச்சுன்னா கேட்பீங்க, கேட்டுட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, உத்தரவுலாம் எங்களால போட முடியாது, அறிவுரை சொல்லுவோம். அறிவுரை சொல்ற யோகிதை அதை கேட்டுக்கிற தகுதியில் இருக்கிறவன் இப்படி நடந்துக்குவானா? ஒண்ணு. ரெண்டாவது, இன்னொரு கேள்வி என்னன்னா, ஏற்கனவே ஆஸ் சூன் அஸ்னா என்ன அர்த்தம்னு 75 வருஷமா நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உங்ககிட்ட வந்ததுக்கு 75 வருஷம் கழிச்சு இப்பதான் ஒருத்தர் 3 மாசம் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்ப இவங்க 5 பேர் என்ன சொல்றாங்க, புதுசா ஒண்ணு கொண்டாந்து வைக்கிறாங்க, காலம் அதிகமானால் அப்படின்னு. அந்த காலம் அதிகமானால்னா அது எவ்வளவு? அதுக்கு இன்டர்பிரேஷன் என்ன? ஒரு நாளா, 24 மணி நேரமா, 240 நாளா, 240 வருஷமா? எதுங்க? இப்ப நாங்க உடனே வரோம்னு வச்சுங்க, காலம் லேட் ஆகல அப்படின்னா அந்த காலத்துக்கு அளவுகோல அந்த தீர்ப்புல யார் சொல்லியிருக்கணும்? இவங்க சொல்லிருக்கணும். இப்ப இதுக்கு இன்னொரு 75 வருஷம் நம்ம நடக்கணும்னு வச்சுங்களேன். ஆஸ்ட்ரோனஸுக்கு புடுங்கின ஆணியே இன்னும் நேரம் ஆகல, அதுக்கப்புறம் இப்ப போய் காலதாமதத்துக்கு இன்னொரு ஆணி நம்ம புடுங்கணும்னு வச்சுங்களேன். இது ஒரு மாநில மக்களை பாதிக்குது, கூட்டாட்சி தத்துவத்தை பாதிக்குது, மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை பாதிக்குதுன்ற பொறுப்பே இல்லாம நீதிபதிகள் இதுல சரியா நடந்துக்கல அப்படின்றது என்னுடைய பார்வை. ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு இது இருக்கணும். இந்த நிலையில அவங்க இருக்கிறாங்க. ஆனா சங்கிகள் எப்படி இல்ல, ஜனாதிபதி கவர்னர் அந்த தரப்பு மத்திய அரசாங்கம் எப்படி பாக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இத 2 பார்வை இருக்குங்கய்யா. ஒண்ணு, இப்ப அவங்க உரிமை என்ன சொல்றாங்க, ஆர்டிகல் 200, 201, 361 நிறைய சொல்றாங்க, 143 இதெல்லாம் சொல்றாங்க. இந்த நீதிபதிகளுக்கு இருக்கிற அதிகாரம் 142, அதுலதான் பேரறிவாளன்லாம் விடுதலை பண்ணாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, 200 வழியா அதை பாரு, எதை? 142. கோர்ட் என்ன சொல்லுது, ஏற்கனவே 2 பேர் என்ன சொன்னாங்க, 142 வழியா 200 பாரு அப்படி. யார் பார்வைன்னு இருக்குல்ல சட்டத்தை, ஒண்ணு. ரெண்டாவது, இன்னொன்னு என்ன சொல்றாங்க, அரசமைப்பு சட்டத்துல எல்லா ஷரத்துகளும் சமமானதுதான். இவங்க என்ன சொல்றாங்க, 200 உயிரோட இருக்கணும், 201 உயிரோட இருக்கணும், 143 உயிரோட இருக்கணும், 142வது ஷரத்தை கொண்டுணும். உனக்கு ஒரு அதிகாரம் 200ல கொடுத்த மாதிரி 142ல யாருக்கு அதிகாரம் கொடுத்திருக்காங்க? அவருக்கு கொடுத்திருக்காங்க. நீ 200 இருக்கணும், 200 தான் செல்லும், 142 செல்லாதுன்னு சொன்னா, ஒரு சரத்துல தவறு நேரும் போது அதை சரி செய்வதற்கு தான் இன்னொரு இடத்துல அதுக்கு என்ன பண்றாங்க, அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, அப்படி நீங்க அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் இல்லாம இத பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பதில் 1ஆம் நம்பர் ஏற்க முடியாத ஒரு மோசடித்தனமான பதில். ஒரு நல்ல உதாரணம் உங்களுக்கு நான் சொல்றேன்.
356 ஒரு பிரிவு, அது இந்தியாவில எல்லாருக்கும் தெரியும், சட்டம் படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருக்கும் தெரியும். மாநில அரசாங்கத்தை கலைப்பதற்கான அதிகார சட்டம் அது 356. சரிங்களா? இப்ப அதுவும் 200 மாதிரி 143 மாதிரி ஒரு அதிகாரம் உள்ள சரத்து தானே? இல்ல அரசமைப்பு சட்டத்துல இந்த சட்டம் ஒசுத்தி இந்த சட்டம் மட்டும் அதுலயே வர்ணாசிரமம் இருக்கா? இது ஆரிய சட்டம், இது சூத்திர சட்டம், இது பஞ்சம சட்டம்னு இருக்கா? அரசமைப்புல எல்லா சட்டமும் சமந்தானே? 200க்கு என்ன மரியாதை அதே தானே 142க்கும் 356க்கும் அதே தானே இருந்தது. நீங்க அதை வச்சுதானே எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு ஜனநாயகத்தை கொலை பண்ணிட்டு இருந்தாங்க. எய்தர் காங்கிரஸ் ஆகட்டும் பிஜேபி யாரோ கொலை பண்ண உங்களுக்கு. சரிங்களா? இப்ப என்னுடைய கேள்வி உங்களுக்கு சொல்ல விரும்புற உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 356 பயன்படுத்தி ஒரு முறை என்ன பண்ணாங்க, அதிலே பாருங்க கவர்னர் ரெக்கமெண்டேஷன் வேணும்னு இருக்கு, அது கூட தேவையில்லை. ஏன்னா ஆட்சியில் இருப்பது கலைஞர் தானே. அதனால வெங்கட்ராமன் ஒரு இவர் இருந்தார், ஜனாதிபதி பதவியில இருந்தார். அவரு ஆஸ் அதர்வைஸ்னு ஒரு கிளாஸ் அவரா சொல்லி, என்ன நமக்கு ப்ரொசீஜர் முக்கியம்பா, ஆனா அப்படியே கலைச்சினாங்க. யார? கலைஞர் ஆட்சியை உங்களுக்கு எல்லாம் தெரியாது, அநியாயமாக கலைக்கப்பட்டது. ஆளுநர் பரிந்துரை இல்லாம மக்கள் விருப்பம் இல்லாம செய்த ஒரு அட்டுழியம் அது. இப்ப அந்த 356 அதிகாரம் என்ன கதி ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, எஸ்ஆர் பொம்மை கலைக்கும் போது நீதிமன்றத்துக்கு போய் வழக்காடும் போது அந்த நீதிமன்றம் அந்த 356 படி அவங்க செயல்பட்டது செல்லாதுன்னு சொல்லிடுச்சு. அது என்ன ஆயிடுச்சுன்னா, திருப்பி எஸ்ஆர் பொம்மை பதவிக்கே வந்துட்டார். தெரியும்னு நினைக்கிறேன், ஐயா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது அப்ப இப்ப இந்த 200 உருட்டையும் இந்த 356 இதையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். 200ல ஒரு சின்ன கரெக்ஷன் தான் பண்ணிருக்காங்க. நீ மசோதாவை நாளையில இருந்து உனக்கு அனுப்ப மாட்டோம், நீ அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல, யோ மசோதாவை அனுப்புறோம் ஒரு 3 மாசத்துக்குள்ள பண்ணு அப்படின்னு ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணாங்க. சரிங்களா? 356ல அவங்க செய்த வேலையவே செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆட்சி மாநில அரசே திருப்பி என்ன ஆயிடுச்சு, ரெஸ்யூம் ஆயிடுச்சு. அப்போ அந்த ஒரு சட்டத்தினுடைய அதிகாரத்தையே வெட்டிட்டாங்க, அதுக்கு மூடிட்டு இருந்தானுங்க. இப்போ ஒரு சின்ன திருத்தம், ஒன்னும் கொலை பண்ணல, சீக்கிரம் வேலை செய்யுங்கப்பா, அதுவும் 3 மாசம். இதுல வேடிக்கை என்னன்னா, நம்ம நாட்டுல சட்டங்கள்லாம் எப்படி விவாதிக்கப்படுதுன்னு தெரியும். குறிப்பா பிஜேபி அரசாங்கத்துல ஒரே நைட்ல 20 சட்டம், அத மறால் நைட்டே அவர் ஜனாதிபதி கைது போட்டுருவார். அப்போ இந்த நிலையில புரூஸ்லி ஸ்பீட்ல நீங்க பண்ற வேலைய ஒரு சட்டம் 3 மாசம் விவாதிக்கப்படுதா? இடையில உச்ச நீதிமன்றத்தினுடைய பெஞ்சு தலையில கூட்டிச்சு மத்திய அரசாங்கத்தை. என்னன்னா, யோ சட்டத்தை போதுமான அளவுக்கு விவாதம் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்கயா, நீங்க பாட்டுக்கு என்னன்னே புரியாம அனுப்புறீங்க, தீர்ப்பு சொல்றதுக்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அப்படித்தானே எல்லாமே பண்றாங்க. சிஐஏ, என்ஆர்சி, இந்த அது எதை கொண்டு காஷ்மீர் பிரச்சனை எல்லாமே அப்படித்தானே அவசர கதியில கொண்டு வந்தாங்க. அப்போ சட்டத்தை ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணிருக்கு, தீர்ப்பின் மூலமா மாற்றி இருக்கு. அப்போ 356 மாத்தும் போது 200ல கை வைக்க கூடாதா? அப்ப நம்ம கேள்வி என்னன்னா, அப்போ என்ன ஒரு மசோதா அமைச்சா கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் இந்த பிரபஞ்சம் உள்ள அளவுக்கும் அவர் கீழே வச்சிருப்பாரா? இது சட்டமா? இது பேரு சட்டம் என்பது எழுதப்பட்டவர்கள் அன்னைக்கு சூழல், அவங்களுடைய நம்பிக்கை, அவங்க தரமான ஆட்கள்லாம் வருவான்ற மாதிரி யோசித்து, அவங்க இந்த மாதிரி பிள்ளைக்கா எல்லாம் வரமாட்டான், என்ன நான் வேலை செய்யறதுக்கு எவ்வளவு எனக்கு அதிகாரம் கொடுப்பேன்னு கேட்க மாட்டான், நான் சோம்பேறியா இருக்கிறதுக்கு எனக்கு என் இஷ்டத்துக்கு என்ன விடுன்னு சொல்லி கேட்க மாட்டான் அப்படின்னு அவங்க நினைச்சு என்ன பண்ணாங்க, ஆஸ் சூன் அஸ்ன்னு சொன்னாங்க. என்ன ஒரு வழியா இப்பதான் கண்டுபிடிச்சோம். அதுக்குள்ளேயே அந்த சட்டம் தீர்ப்பு அமலாவதுக்குள்ளேயே 5 பேர் ஆஸ் சூன் அஸ் பாசிபிளுக்கு எவ்வளவு நேரம் இப்பதான் கண்டுபிடிச்சோம். 75 வருஷம் ஆயிருக்கு. அந்த ஆஸ் சூன் அஸ் நான் உங்கள்கிட்ட குறிப்பிட்ட மாதிரி சாதாரண எலிமெண்டரி ஸ்கூல் பையன் சொல்றான், ஆஸ் சூன் அஸ் என்னடா கண்ணா அப்படின்னா, ரொம்ப சீக்கிரம் அங்கிள் அப்படின்றான். ஆனா அந்த சீக்கிரம்ன்றது புரியறதுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் தேவைப்படுது, அதுக்கு ஜட்ஜி தேவைப்படுது, அதுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி வழக்காட வேண்டியதா இருக்கு, 75 வருஷம் காத்திருக்க வேண்டியதா இருக்கு இல்லைங்களா? அப்போ ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் பையனுக்கு புரிஞ்சது கூட இவங்களுக்கு புரியாதாலாம் அந்த பதவியில இருக்கிறாங்க. அந்த பதவிக்கு உண்டான தகுதி இல்லாதவங்க அந்த பதவியில இருக்கிறான்னு அர்த்தம் இல்லைங்களா? அவர்கள் ஒரு நம்பிக்கையோட அந்த சட்டத்தை எழுதினாங்க. சரி,
அதுல என்ன வாய்ப்பு அவங்க கொடுத்துட்டு போயிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு ஒரு சிக்கல் வந்தா அந்த சட்டத்தை திருத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நான் வலுவா ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க பேர் கேட்டா நான் சொல்லுவேன், நானா பேர் சொல்ல மாட்டேன். என்னன்னா, ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் நீங்க கிரிமினல் வழக்கு அவங்க மேல எடுக்க முடியாது அப்படின்னு ஒரு சட்ட பாதுகாப்பு இருக்கு, ஒரு சரத்து இருக்கு. இப்போ குற்ற வழக்கு எடுக்க முடியாதுன்னு சொல்லி ராஜ்பவன்ல உட்காந்துக்கிட்டு ரவி எச் ராஜாவை கத்தியால குத்தி கொண்டுறாருன்னு வச்சுங்க, அவர் மேல குற்ற வழக்கு எடுக்க முடியாது இல்ல, கிரிமினல் கேஸ் எடுக்க முடியாது இல்ல. அப்போ அவரு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அடுத்து வந்து அண்ணாமலை, ஐயா நான் ஏன் விருப்பத்தை சொல்றேன்னு நினைக்காதீங்க, அவரு அந்த மாதிரி விரும்பினா சொல்றேன். என்ன அந்த மாதிரி ஏதோ ஒரு 100 பேரை கொலை பண்ணாலும் பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? ஒண்ணு. ரெண்டாவது, இது கற்பனையான கேள்வி நான் கேட்டது. நிஜத்திலேயே ஒரு ஆளுநர் அவர் வந்து வேலை பார்க்கிற இடத்துல 100 பெண்கள் அவர் மேல பாலியல் புகார் கொடுத்தாங்க. 100 பெண்கள். அதுக்கு என்ன பரிகாரம் கேட்டா, அவரு ரிசைன் பண்ணிட்டு வந்தாரு. அப்போ இப்ப வந்துட்டாரு, அந்த பாதிக்கப்பட்ட 100 பெண்களுக்கு என்ன பரிகாரம்? அப்போ இந்த சட்டம் இருக்கலாமான்னு கேள்வி கேளுங்க. நீங்க தேவை வரும்போதுதான் ஒரு சட்டத்தை பற்றிய விவாதம் வரும். இப்ப நாளைக்கு ஒரு கவர்னர் ஒரு 10 பேரை இந்த மாதிரி கற்பழிக்கிறான், கொலை பண்றான்னா மனுஷன் தானங்க, மனுஷன் தான். சரியா? நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்தவர், அவரு மேல ஒரு பாலியல் புகார் ஒரு பெண்ணு சொன்னாங்க. அது கணக்குல எடுத்துக்கிட்டாங்கல்ல, அந்த பெண்ணு கொடுத்த புகார அது முறையா விவாதிக்கப்பட்டது இல்ல. அப்போ ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு மேல பாலியல் புகார் கொடுத்தா, கிரிமினல் கேஸ் கொடுத்தா அதை கன்சிடர் பண்ணுவீங்க. ஒரு ஆளுநர் மேல புகார் கொடுத்தா நீங்க பண்ண மாட்டீங்கன்னு சொன்னா இது என்ன சட்டத்தின் முன் அனைவரும் சமம் இல்ல? இந்தியாவில ஒருத்தன் கற்பழிக்கலாம், கொலை பண்ணலாம்னு எப்படிங்க நீங்க ஒரு அதிகாரம் கொடுக்குறீங்க? இல்ல இல்ல சில பேரு கற்பழிக்கிறதுக்காகவே ஆளுநர் ஆக மாட்டான்னு என்ன நிச்சயம்? சொல்லுங்க, மனிதன் தானே. அப்போ சட்டம் எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்க்கணும். அதனாலதான் இந்த சட்டம் இதுவரைக்கும் 100க்கு மேல திருத்திருக்கீங்க. ஒரு சட்டத்துல 100 முறை திருத்தம் பண்ணிட்டீங்க. இந்த வேலைக்கு நீங்க திருத்தம் பண்ணா என்ன கெட்டிட போகுது இல்லையா? இப்ப என் இஷ்டத்துக்கு வேலை செய்ய மாட்டேன்னு ஒரு சட்டம் இருக்கலாமா? இருக்கக்கூடாது இல்ல. ரெண்டாவது, அவங்களுடைய ஆர்குமெண்ட் என்னன்னா 200, 201 அவங்க சட்டம்லாம் இருக்கணும், அதெல்லாம் அவங்களுக்கு வசதியான சட்டம். இப்ப அவங்களை கேள்வி கேட்கிற சட்டம் இருக்குல்ல, இந்த மாதிரி 142 அவங்க அதிகாரத்துல தலைவர சட்டம்லாம் சாவடிச்சிடணும். அவங்களுடைய ஒரு எண்ணம். ஆனா இந்த சட்டம், கோர்ட்டு, ஆளுநர், அவரு இவரு எல்லாரும் மக்களுக்கானவர்கள். ரெண்டாவது, அவர் ஹோம் டிபார்ட்மெண்ட் ஒரு ஊழியர். யாரு? கவர்னர். அவங்க பார்த்து வாமேன்னா போட வேண்டியதுதான், போமேன்னா போக வேண்டியதுதான். ஹோம் டிபார்ட்மெண்டே உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்குது. ஹோம் டிபார்ட்மெண்ட் ஒரு ஊழியர், அவருக்கு ஓனர் வந்து ஹோம் டிபார்ட்மெண்ட் தான். இந்த தடவையே அவர் ரவி வந்து எப்படி பதவியில நீடிக்கிறாருன்னு தெரியல. அவர் பீரியட் முடிஞ்சு போச்சு, டென்யூர் முடிஞ்சிச்சு, ஆனா இருக்கிறாரு. அப்ப இந்த நாட்டுல இருக்கிற மக்கள்லாம் மடமாடா, ஒரு ஆளுநர் எனக்கு வந்தவன் எவ்வளவு நாள் இருப்பான்னு எனக்கு தெரிய வேணாமா? அந்த பதவி எவ்வளவு காலத்துக்குன்னு எங்களுக்கு சொல்ல வேண்டாமா? என்ன உங்களுக்குள்ளேயே முடிச்சுக்குவீங்களா? என் ஸ்டேட்டுக்கு ஒருத்தனை ஆளுநர்னா நீங்க நியமிக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்க எங்களுக்கு எந்த சொல்லணும். நீங்க அவர் பீரியட் முடிஞ்சு போச்சு ஏன் சொல்லல? என்னன்னா, நம்ம எது வேணா செய்யலாம், எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா கொலை பண்ணின்னு வரோம். என்ன இப்ப நீதித்துறையும் கொண்டு முடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், கேள்வி கேட்க ஆள் இருக்க மாட்டாங்க என்பது அவங்களுடைய ஒரு தீய எண்ணம். ஏற்கனவே நீதித்துறையிலையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா தனி மனித விருப்பங்கள், கொள்கைகளை சில நேரம் செயல்படுத்துறாங்க. இதுல எப்பயோ ஒரு தடவை தான் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு நமக்கு கிடைக்குது. அப்படி கொஞ்ச நஞ்சம் பரிகாரத்தையும் வந்து கொண்டு விடக்கூடிய மாதிரி இவங்க நடந்துகிட்டாங்கன்னா இந்த மக்களுக்கு என்னதான் பாதுகாப்பு வழி இருக்கு? ஒண்ணு. ரெண்டாவது, நீதிபதிகள், நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். பாபர் மசூதி வழக்கு உங்களுக்கு நீங்க தெரியும். நமக்கு நீதிபதிகள் எப்பயோ ஒரு சில நேரங்கள்ல வந்து பரிகாரம் தர்றாங்க.
அந்த பரிகாரத்தையும் கொண்டுவிட எண்ணுவது அநியாயம், மக்களுக்கு செய்கிற துரோகம், ஜனநாயகத்துக்கு எதிரானது. பாபரி மசூதி வழக்குல நீதிபதிகள் தங்கள் தனி விருப்பங்களை செயல்படுத்துறாங்கன்றதுக்காக சொல்றேன். பாபரி மசூதி தீர்ப்பை நான் கடவுளை கேட்டு எழுதினேன்னு சொன்னார். அப்ப நான் எழுதின கடவுளை கேட்டு தீர்ப்பை எழுதினீர்கள். சரி, எந்த கடவுளை கேட்டீர்கள்? உங்கள் கடவுளையா அவர்கள் கடவுளையா என்று கேட்டேன். அப்போ நீ ராமர் கிட்ட கேட்டியா அல்லா கிட்ட கேட்டியான்னு தெரியணும்ல எனக்கு. உனக்கு இவர் கடவுள், அவங்களுக்கு அவர் கடவுள். அப்போ அரசமைப்பை கேட்க வேண்டியவர்களே ஆண்டவனை கேட்டிருக்காங்க. இது தவறு என்பது என்னுடைய கருத்து. அப்போ மனிதர்களால் தான் பார்க்கப்படுது. சட்டத்தை எழுதின அம்பேத்கர் ஒண்ணு சொன்னாரு, நல்ல சட்டங்கள் கூட தவறான ஆட்களிடம் சென்றால் கெட்ட சட்டம் ஆயிடும், கெட்ட சட்டம் கூட நல்ல ஆட்களிடம் சென்றால் நல்ல சட்டம் ஆயிடும். அப்போ அங்க எது ஆதிக்கம் செலுத்துது? சட்டத்தை தாண்டி மனித மனம், அவருடைய அறம் சார்ந்த குணம் அங்க ஆதிக்கம் செலுத்துதுன்னு அம்பேத்கர் சொல்றார் இல்லைங்களா? நல்லாதான் சொல்லிட்டு போயிருக்காங்க, ஞாபகத்தில் வச்சுக்க மாட்டாங்க. அதான் நம்முடைய வருத்தம். அப்ப இந்த நீதிபதிகள் இந்த மாதிரி ஒரு இதை செய்யக்கூடிய விஷயங்களை நாம ஊக்கப்படுத்தணும். ரெண்டாவது, ஐயா, ஒரே அரசமைப்பு தான் எல்லாருக்கும், உங்களுக்கு, எனக்கு, நீதிபதிக்கு, மோடிக்கு, ஸ்டாலினுக்கு, எல்லாருக்கும் ஒரே அரசமைப்பு தான். ஆனா பார்வை மாறுபடும், பார்வை மாறுபடும். இந்த விஷயத்தையே எடுத்துங்களேன். எங்களுக்கு எவ்வளவு நாள் ஆனாலும் கேட்க கூடாதுன்னு ஒரு பார்வை 5 பேருக்கு, 2 பேருக்கு 3 மாசத்துக்குள்ள நீ முடிக்கணும்னு ஒரு பார்வை, நீ உன் இஷ்டத்துக்கு அது மேல உட்கார முடியாதுன்னு ஒரு பார்வை. ஆனா ஜஸ்டிஸ் சந்துரு என்ன சொல்றாரு, 3 மாசமே அதிகம், எதுக்கு உனக்கு 3 மாசம்னு அவரு கேட்கிறாரு. பார்வை எப்படி ஒரு சட்டத்துக்கு மாறுபடுது பாருங்க. அதுதான் சட்டத்தினுடைய பரிணாமம். அப்போ இவர்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சட்டங்களை மக்களின் பார்வையில் பார்க்க வேண்டும், ஆதிக்கத்தின் பார்வையில பார்க்க கூடாது, கூட்டாட்சியின் பார்வையில் பார்க்க வேண்டும். நீங்க ஒன்றிய அதிகாரம் ஆதிக்கத்தின் பார்வையில் பார்க்க கூடாது, ஜனநாயகத்தின் அடிப்படையில் பார்க்க வேண்டும், சர்வாதிகாரத்தின் அடிப்படையில நீங்க பார்க்க கூடாது என்பதையெல்லாம் நாம் விவாதமாகவும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையையும் இப்ப இந்த வழக்கும் இது சார்ந்த நிகழ்வுகளும் நமக்கு புரிய வச்சிருக்கு. நம்ம இதை மக்களிடம் கொண்டு போய் இத நமக்கான விஷயங்களை பேசி மீண்டும், ஐயா இது மாறலாம், 2 பேர் 5 பேர் மாத்துவான், 5 பேர் 7 பேர் மாத்துவான், 7 பேர் 9 பேர் மாத்துவாங்க, கால மாற்றத்துல மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா தாமதமான நீதி மறுக்கப்பட்ட நீதி. அதனால நாம இத இன் டைமுக்கு ஒவ்வொன்றையும் பெறக்கூடிய அளவுல நம்ம செயல்படணும், காத்துக்கிட்டு இருக்க கூடாது. இன்னும் இதுல ஒரு வாய்ப்பு என்னன்னா, இன்னும் அவங்க அப்பீல் போல, அந்த 2 நீதிபதி தீர்ப்பு மேல அவங்க அப்பீல் போல, அதுதான் இப்ப ஸ்டேட்டஸ் கோ. அவங்க கண்டிப்பா போவாங்க, இந்த ஒப்பீனியனை கையில தூக்கிக்கிட்டு போவாங்க. கொல்லைப்புறமா அவங்க வேலையா தானே, கொல்லைப்புறமா போவது தானே. கொல்லைப்புற அதிகாரங்கள் என்றைக்கும் ஜனநாயகத்தில் நிலைக்காது. அதனால இது சம்பந்தமா அவங்க போனா அரசு போகணும் அப்படின்றதுக்கு ஒரு மக்கள் கருத்தை உருவாக்க தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இன்னைக்கு இதை முடிஞ்ச அளவுக்கு உங்க ஒத்துழைப்போட விவாதிச்சிருக்கோம். இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி ஐயா. உச்சநீதிமன்றம் குடியரசுத் தலைவர் கேட்ட இந்த 14 கேள்விகளுக்கு அளித்த ஒப்பீனியன், அது பற்றிய உங்களோட கருத்து, உங்களுடைய வியூ, நிறைய செய்திகளை பகிர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. மக்களுக்கு தெரிய வேண்டிய செய்திகளை, ஏராளமான செய்திகள் நீங்கள் தொகுத்து சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு, கருத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி ஐயா.